ரணவீர நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தச் சென்ற விமல் வீரவன்சவுக்கு அனுமதி மறுப்பு. போலீசாருடன் தள்ளுமுள்ளு, இருவர் கைது செய்யப்பட்டு விடுதலை. நாட்டை அச்சுறுத்திய பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மனிதாபிமான நடவடிக்கையின் போது தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த மற்றும் பங்களிப்பு வழங்கிய அனைத்து வீரமிக்க ரணவீரர்களையும் நினைவு கூர்ந்து நாடாளுமன்றத்துக்கு அருகில் உள்ள ரணவீர நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச, சிவில் சமூக அறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் இன்று பிற்பகல் 2 மணியளவில் அங்கு வருகை தந்திருந்தனர். இருப்பினும் விமல் வீரவங்ச உள்ளிட்ட குழுவினருக்கு ரணவீர நினைவு தூவிக்கு அருகில் சென்று மலரஞ்சலி செலுத்த பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் அனுமதி வழங்கவில்லை. இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் உயர் அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார். அந்த அழைப்பின் போது இன்றைய தினம் எவரையும் ரணவீர நினைவு தூவிக்கு அருகில் செல்ல அனுமதிக்க வேண்டாம் என உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசாருக்கும் விமல் வீரவங்சவின் குழுவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு அவ்விடத்தில் பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவானது. இந்த பாதுகாப்பு பிரிவினரின் தடைகளையும் தள்ளுமுள்ளுகளையும் மீறி விமல் வீரவங்ச நினைவு தூவியை நோக்கி முன்னேறினார். எனினும் தூபியின் பிரதான பகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்த போலீசார் இடம் அளிக்காததால் அவர் அதற்கு அருகிலுள்ள தரையில் மலர்களை வைத்து தனது அஞ்சலியை செலுத்தினார்.